அனைவருக்கும் வணக்கம். ஜான் பேசுகிறேன், ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமியிலிருந்து. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னே நம்ம சொல்லலாம். இன்ஸ்டிடியூஷனல் ஃபாலோ பண்ணக்கூடிய சப்ளை அண்ட் டிமாண்டோட முக்கியமான கட்டம் வந்து பார்த்திங்கன்னா, எந்த இடத்துல ஆர்டர் எடுக்கிறாங்க, எந்த இடத்துல பெரிய லெவலில் வந்து ஆர்டரை பஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த லெவல்ஸ் எப்படி நாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உண்மையிலே கரெக்டாக இன்ஸ்டிடியூஷனல் பெரிய பெரிய கம்பெனிங்கள்லாம் வந்து எங்கே தான் அவங்க ஆர்டர்ஸை வந்து பெரிய லெவலில் வந்து டம்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற என்டையர் டீட்டெயிலையும் ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு மெத்தடை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்க அப்படின்னா ஞாபகம் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலில் பேசிக் டெக்னிக்கல் அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இதில் ஒரு 11 வீடியோ இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள், அப்போ தான் ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். இது கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஆப்ஷன் ட்ரேடிங் விருப்பப்படுறவங்க யாராக இருந்தாலும் இந்த ஆப்ஷனோட செக்ஷனை நீங்கள் ஒரு 8 செக்ஷன் இருக்குது, இதை முழுசாக பார்த்துட்டு நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்குரசி அப்படிங்கிறது வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேம்ரிலா ஸ்ட்ராட்டஜி, கேம்ரிலா அண்ட் சிபிஆன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். இந்த செக்ஷனை நீங்கள் சேர்த்து பார்த்துருங்க. நீங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த டெக்னிக்கல் மாஸ்டர் கோர்ஸ் பேசிக் வந்து ஒரு 11 வீடியோ இருக்குது. அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சிபிஆர் அண்ட் கேம்ரிலா அப்படிங்கிறது கம்பைனாக வந்துடும். இந்த வீடியோவெல்லாம் பார்த்து முடிச்சிங்க அப்படின்னாவே ட்ரேட் பண்ணுறதுக்கு இது போதுப்பா, இதை தவிர வேறு எதுவும் தேவையில்ல அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நீங்கள் தாராளமாக வருவீங்க. ஓகேங்களா? சூப்பர். நாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடுவோம். முதல்ல நம்ம வந்து பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷனோட செயினை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இதை வந்து ஆப்ஷன் செயின் அப்படின்னும். ஸோ இது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் இதை பார்க்குறதில்ல. இப்படின்னா என்ன அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. ஈக்விட்டியில் ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்ட எல்லாருமே அவங்களோட ஈக்விட்டியை காப்பாற்றுறதுக்காக ஆப்ஷன் செயினை, அதாவது இந்த ஆப்ஷனாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ எந்த லெவலை தாண்டி மார்க்கெட் போகக்கூடாது, எந்த லெவலை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே முடிவு பண்ணுறது இந்த ஆப்ஷன் செயின் தான். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல வந்து அதிகமான பையர்ஸ் இருப்பாங்க, எங்கே அதிகமாக செல்லர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறத எங்கே நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷனோட செயினில் வரக்கூடிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஏரியாவை வச்சு தான் மார்க்கெட்டில் எங்கே அதிகமாக பையர் இருக்காங்க, செல்லர் இருக்காங்க, எது மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் பண்ணுறது எல்லாமே செல்லு தான், யாருமே பை வந்து பண்ணுறது கிடையாது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு இன்றைக்கி 18,000 தாண்டாது, 19,000 இந்த வீக் தாண்டாது, இந்த இயர் தாண்டாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வேலை செய்யும். ஏன்னா மார்க்கெட் மூவர்ஸ் வந்து 99% இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் தான், நீங்களும் நானும் கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் செயினில் வரக்கூடிய இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஒரு பெரிய லெவல் பையோ அல்லது பெரிய லெவலில் செல்லோ வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ இந்த லெவல் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டுங்களா? ஸோ நாம் வந்து 2 டச்சு வந்துருச்சு, 3 டச்சு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கோடு போட்டு வைக்கிறோமே, அது வேலை செய்யுமா? அல்லது இன்ஸ்டிடியூஷனல் வந்து பல்லாயிரம் கோடிக்கு வந்து செல் அடிச்சு வச்சிருக்கானே, அந்த இடம் வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டு அவன் பேச்சை தான் கேட்கும், நம்ம பேச்சை கேட்காது. ஓகேங்களா? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வந்துட்டு போகிற கோடையோ அல்லது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோ வச்சு நம்ம ட்ரேடெல்லாம் பண்ண முடியாது. அப்போ பேசிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆப்ஷன் செயின் ப்ளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நாம் எடுத்துக்கணும். ஓகேப்பா? அப்போ எல்லா ஆப்ஷன் செயினும் வரக்கூடிய இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸும் வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா 99% கண்டிப்பாக வேலை செய்யும். இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நாம் போடக்கூடிய எந்த ஒரு லைனும் எந்த ஒரு மெத்தடும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு கீழே பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாது. ஓகேங்களா? சரி, ஓகேப்பா. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்எஸ்சியில் போய் எடுத்துக்கோங்க. பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸு எஃப்என்டோவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஆப்ஷன் செயின் இருக்குது. ஆப்ஷன் செயினில் போயிட்டு எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கேப்பும், ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 650 700 அப்படிங்கிறது ஒரு கேப். அப்போ இது 50 ரூபா கேப். அப்போ இந்த 50 ரூபாவில் வந்து ஒரு பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டியில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 54,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அடுத்து 75,000 இருக்குது, ஆனால் சென்டரில் வெறும் 7,000 தான் இருக்குது. அப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எவ்ரி 50 ரூபீஸில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிறது கிடையாது, எவ்ரி 100 ரூபீஸில் கிரியேட் ஆகுது. அதுக்கு அடுத்தது நான் இப்போ பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி 500 வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. அப்போ இந்த 18,000 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படின்னும் போது நமக்கு நிஃப்டியில் எவ்ரி 500ம், அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் எவ்ரி 500 அண்ட் 1000ம் சூப்பராக வேலை செய்யுது. ஸோ இதை பேஸ் பண்ணி சும்மா வந்து பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சி நான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்னா,
ஈஸியாக வந்து மக்களுக்கு புரியணுன்றதுக்காக தனியாக வந்து பிரசன்னா அப்படிங்கிற நம்ம கிளைண்ட்டோட நம்மளோட நண்பர் ஓகேங்களா. ஸோ அவரு கூட உட்காந்து ஒரு தனியாக வந்து இதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஆல்ரெடி வச்சுன்னு இருக்கிறத ஒரு கோடிங்கை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இண்டிகேட்டரை வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இந்த இண்டிகேட்டர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நம்மளோட இண்டிகேட்டர் செக்ஷனில் போயிட்டு ஜஸ்ட் ஸ்பார்டன் ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா ஸ்பார்டன் ட்ரேட் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், 1.0ன்னு சொல்லிட்டு இருக்கும். இது ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பேசிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்டன் ட்ரேட் ரவுண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஓகேங்களா. ஸ்பார்டன் ட்ரேடிங் ரவுண்ட் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இண்டிகேட்டரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒன்ஸ் இதை நீங்கள் ஃபேவரட்டில் ஆட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா மொதல் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் மிட் வேல்யூ கேட்கும் ஓகேங்களா. இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ 17,500 ஏறத்தால் வந்து பார்த்தீங்கன்னா 17,500 அப்படிங்கிறது இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் நான் நிஃப்டி லெவல் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்குறேன் ஓகேங்களா. 37,531 இப்போ கரண்ட்டில் வந்து பேங்க் நிஃப்டி இருக்குது. அப்போ இங்கே நான் டைப் பண்ணும்போது 531 டைப் பண்ணக்கூடாது, 37,500 அப்படின்னு நான் டைப் பண்ணணும். ஒன்ஸ் டைப் பண்ணிவிட்டு எவ்வளோ எனக்கு கேப் வேணும்னு கேட்டிங்கன்னா 500 பாயிண்ட். அதுக்கு அடுத்தது இங்கே ரேஞ்ச் வேல்யூ அதாவது ஜோனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் 50 rupees கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ எவ்ரி 500 rupees எனக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டியில். அதே சமயத்தில் எவ்ரி அந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 500 பாயிண்ட்ஸ் போகும்போது நமக்கு 50 பாயிண்ட்க்கு அடிஷ்னலாக ஒரு ஜோன் வந்து கிடைக்கும். இதுதான் இதோட லாஜிக் ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய டிராயிங்ஸ் எல்லாமே நான் ஹைட் பண்ணிக்கிறேன். எல்லாம் ரொம்ப வந்து குழப்பமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ டிராயிங்ஸ் எல்லாம் நான் ஹைட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட இண்டிகேட்டர் எல்லாமே நான் ஹைட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது எவ்ரி 500 பாயிண்ட்ஸுக்கு ஒரு 100 rupeesல வந்து பார்த்தீங்கன்னா கேப் இந்த ஜோனை வந்து மார்க்கெட்டில் எடுத்துக்குது. ஏன் 100 பாயிண்ட்ஸில் எடுத்துக்குதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 38ன்னு வச்சுக்கோங்களேன், 38லேருந்து 50 rupees கீழேயும் 50 rupees மேலேயும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் கொடுத்த இந்த வேல்யூ 50 rupees ரேஞ்ச் அப்படிங்கிறது. அப்போ எவ்ரி 500ங்கிறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் ஏன்ப்பா நான் 50 rupees வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கேப் நான் எடுத்துக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னை பொறுத்தவரை அட்லீஸ்ட் 10 ரூபாயாவது நீங்கள் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நான் 50 rupees வச்சுக்குவேன். அட்லீஸ்ட் நீங்கள் 10 ரூபாவது வச்சுக்கிட்டா தான் இந்த ஜோனை வந்து உங்களால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், இல்லை பண்ண முடியாது. அப்போ இந்த ஏரியா எனக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இது கண்டிப்பாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ கரண்ட்டில் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஓப்பனாகவே சொல்லலாம் 39 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு, 39க்கு அடுத்து 40 தான் அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்லேயே போயிட்டு நீங்கள் ஸ்டைலில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதோட வேல்யூஸை வந்து நீங்கள் வந்து இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் சைடில் தெரியும். வானா அப்படின்றது இதை எடுத்து விட்ருங்க, பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது நீங்கள் ஒவ்வொரு கேண்டிலையும் பாருங்கள், ஈவன் 15 மினிட் கூட வச்சு பாருங்கள் ஓகேங்களா. 15 மினிட்ஸில் மார்க்கெட்டு ஒவ்வொரு ரவுண்டு ஃபிகரையும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைமும் இந்த ரவுண்டு ஃபிகர் அப்படிங்கிறது வேலை செய்யும். அப்போ இந்த ரவுண்டு ஃபிகரில் நான் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து ஹையர் லோ உள்ள அதாவது எப்படி மார்க்கெட்டில் போகும் அப்படின்னா டவு தேரி படி ஹையர் லோ அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் போயிட்டு இருக்கும்போது நமக்கு எவ்ரி 500 பாயிண்ட்ஸ் அதாவது பாட்டமில் இருக்கக்கூடிய எல்லாமே சப்போர்ட் ஆகும், எவ்ரி 500 பாயிண்ட்டுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், நமக்கு கிரியேட் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனோட பேஸ் பண்ண அதாவது ஆப்ஷனை பேஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸை பேஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது நாட் ஓன்லி இந்தியன் மார்க்கெட், நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமாடிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதே ஃபாரெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் எங்கே இருக்குது, எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அது யூரோ யூஎஸ்டியாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி, அது கமாடிட்டியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வரக்கூடிய ஸ்டாக்கு பேங்க் நிஃப்டி எதுக்காக இருந்தாலும் ஒரே ரூல் தான். ஸோ இந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நாம் வரையக்கூடியதை எதுவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இன்ஸ்டிடியூஷனல் அவங்க பிரிண்ட் பண்ணிட்டு போகிற பார்த்து நம்ம பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு தேவை ஆப்ஷன் சார்ட், ஆப்ஷன் செயினில் இருக்கக்கூடிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அப்போ இதை தான் நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணிக்கணுமே தவிர 2 டச் வச்சிச்சு அது சப்போர்ட்டா, அப்போ 3 டச் வச்சிச்சு அது சப்போர்ட்டா, அதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ இதுலேயும் நம்ம இன்னும் எப்படி மாடிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வரலாம்னு கேட்டிங்கன்னா இதில் வரக்கூடிய சப்ளை அண்ட் டிமாண்டோட ஜோன் ஹார்மோனிக்கோட ரிவர்சல் என்ட்ரி இந்த ரவுண்ட் வேல்யூவில் வரக்கூடிய எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு வேலை செய்யும் ஓகேங்களா. அதுக்கடுத்து இப்போ வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம், அடுத்து நிஃப்டிக்குள்ளே போய்டும். இப்போ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 17,300 ட்ராவல் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு
போயிட்டு 17300ன்னு போடாமல் 17500ன்னு போடுறேன். ஓகேங்களா? அப்போ 17500 அப்படின்றது மிட் வேல்யூ. அங்கேருந்து எனக்கு ஒரு 6 சப்போர்ட் அண்ட் 6 ரெசிஸ்டன்ஸுக்கு தான் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. அப்போ நிஃப்டியில் எதுப்பா இமிடியட் சப்போர்ட் இப்போ கரண்ட்டில் எது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு டிமாண்ட் ஜோன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இது எங்கே கிரியேட் ஆகிருக்கு? 16500 கிரியேட் ஆகிருக்கு. அப்போ 16500 அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவல் சப்போர்ட் ஆகும். இம்மிடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த 17000 அப்படிங்கிறத நமக்கு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ஈஸியாக மார்க்கெட்டில் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே கரண்ட் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் எதுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா 17500 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இதுதான் மார்க்கெட்டால் ஃபியூ டேஸ் வந்து இதை பிரேக் அவுட் பண்ண முடியாம தான் மார்க்கெட் வந்து அந்த இடத்த போய் டச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ரவுண்டு வேல்யூ அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கோல்டில் காட்டுறேன். ஓகேங்களா? XAU USD எடுத்துக்கிறேன். இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ கரண்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1896 இருக்குது. ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1800 எடுத்துக்கிறேன். 1800 எடுத்துக்கிட்டு இதோட கேப் வந்து இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 50 rupees கேப். ஓகேங்களா? அதுக்கடுத்து நான் 5 rupees வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து நான் தரேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எவ்ரி 50 rupeesக்கு எனக்கு வந்து ஜோன் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? இதை பர்ஃபெக்டாக பாருங்கள். இப்போ ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ கரண்ட்டில் எனக்கு நிஃப்டியில் எதுப்பா சப்போர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1850 சப்போர்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நமக்கு 1900 மார்க்கெட்டில் பஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ இது செல்லோடு ஜோனும் கூட அழகாக ப்ரீவியஸில் இங்கே ஒரு செல்லோடு ஜோன் ஒரு சப்ளை வந்து இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இங்கேருந்து கீழே உழுதுனா எதுப்பா என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட்டுன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் 1850 தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் ஆப்ஷன் சைனோட ப்ளஸ் ரவுண்டு வேல்யூவோட நீங்கள் கம்பேர் பண்ணால் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது இண்டிகேட்டர் வேறு எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ட்ரேடிங் வியூன்னு போயிடுங்க. ட்ரேடிங் வியூவில் இந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா லோகோவோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோடது வரும் ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமின்ட்டு. இது எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஸ்கிரிப்டில் போனீங்க அப்படின்னா 2 ஸ்ட்ராட்டஜி நம்ம ஆல்ரெடி இண்டிகேட்டராக கொடுத்துருக்கோம். ஒன்று ஸ்பார்டன் ட்ரேட் மாஸ்டர், இன்னொன்று ஸ்பார்டன் ட்ரேடிங் ரவுண்டு நம்பர்ஸ். இந்த இண்டிகேட்டரை நீங்கள் உங்களோட ஃபேவரட் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட ஃபேவரட் லிஸ்ட்டில் இருந்து டேரெக்டாக இண்டிகேட்டரில் இங்கேயே வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் எல்லா ஸ்டாக்ஸ்லேயும் எல்லா இண்டெக்ஸ்லேயும் எல்லா வகையான ஸ்கிரிப்ட்லையும் தாராளமாக பயன்படுத்த முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த ஒரு புதிய சந்திப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.